அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த 4 வரியை சொன்னால் எப்பேற்பட்ட கஷ்டமும் தீருங்க. மிக சக்தி வாய்ந்த வரிகள். இதை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானை நினைத்து மனதார வழிபாடு செய்யுங்க. அனைத்து பிரச்சனைகளுமே விலகுங்க. நம்பிக்கையோட நீங்க மனதார முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. நம்ம எப்போதுமே ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் சொல்லுவோம். ஏன்னா இறைவன்கிட்ட போய் நம்ம வழிபாடு செய்ய போகும்போது முழு நம்பிக்கை தான் வேணும். ஏன்னா மனுஷனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆசைகள் நிறைந்து கிடக்கும். எனக்கு இது உடனே நடக்கணும், அது உடனே நடக்கணும், எல்லாமே உடனே உடனே நடக்கணும். ஆனா நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, நம்பிக்கையோட உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்றதுல நம்மளோட வழிபாடு எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆசை அதிகமா இருக்கும். எனக்கு இது உடனே நடந்தே தீரணும், முருகா உன்னை நம்பி நான் வழிபாடு செய்ய, எனக்கு நாளைக்கு எந்த விஷயமே நம்ம கஷ்டப்படாம கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்ப நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம், இல்ல அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கறோம், நம்மளுக்கு 1000 ரூபாய் தினக்கூலின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாச சம்பளத்தை எனக்கு இன்னைக்கே கிடைக்க வைக்கிற அற்புதத்தை கொடு அப்படின்னா நம்ம எப்படி முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு? ஏன்னா நீங்க அந்த உடனே கிடைக்கணும்னா அதுக்கேத்த ஹார்ட் ஒர்க், அதாவது கடினமான வேலையை நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அதிர்ஷ்டமுமே நம்மளுக்கு ரொம்ப சுலபமா கைகூடி வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஆனா அந்த அளவுக்கு நம்ம கடவுளை மனதார உள்ள முருகி வழிபாடு செய்யணும். அதை நம்ம முதல்ல செய்யறோமா அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கோங்க. அதை பொறுத்து தாங்க எந்த வழிபாட்டோட பலனுமே நம்மளுக்கு இரட்டிப்பாவும் உடனே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா பல பக்தர்கள் வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் பல அற்புதங்களை இன்று வரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நினைத்துனா, நான் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகருடைய பக்தி, நான் அவரை தான், நான் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் அவரை நினைத்துதான் செய்வேன். அதே போல உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவரை நினைத்து நீங்க ஒவ்வொரு வழிபாடும் செய்யுங்க. இப்ப இந்த மந்திரமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. இது மந்திரங்கள்னே நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. அதாவது மூல மந்திரத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லணும்னா, அதாவது பாத்தீங்கன்னா மூல மந்திரத்திற்கு மிஞ்சிய வேதமும் இல்லை அப்படின்னு சாத்திரங்கள் சொல்லுது. அப்போ உள்ள முன்னோர்கள்ல இருந்து சரி, வழிபாடு செய்த சித்தர்கள் வரைக்கும் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்த அனைவருமே சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இந்த 4 வரிங்க. ஏன்னா இது ரொம்ப 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 சுலபமானதுதான். அதை நீங்க உச்சரிச்சு தினமும் பாடல் மாதிரி பாடி கூட வழிபாடு செய்யுங்க. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு இத பாடல் மாதிரியே நீங்க முருகப்பெருமானை நினைத்து பாடுங்க. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. அந்த 6 முகனோட 12 தோள்களையும் நம்ம சரணாகதி அடைந்து அவரை வழிபாடு செய்யறதுக்கு இந்த 4 வரியுமே போதும். இதை நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நற்குணங்கள், நம்மளுக்கு எந்தெந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. இப்ப மலராய் பாத்தீங்கன்னா மலராகவும் நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு வரிகளிலையும் ஒவ்வொரு அர்த்தங்களோட இருக்கு. மலராயின்னு பாத்தீங்கன்னா மலராகவும், மறுவாயின்னு பாத்தீங்கன்னா மலரின் மனமாகவும், மணியாய் அப்படின்னா மாணிக்கியமாகவும், ஒளியாய் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பிரகாசமா நம்ம இந்த ஒவ்வொரு வரிகளை உச்சரிக்கும் போது அனைத்துமே நம்ம வாழ்க்கையில ஒரு பிரபஞ்ச சக்தியா நம்மளுக்கு உருவாக்கி முருகப்பெருமான் அமைத்து கொடுப்பார் அப்படின்றது ஒவ்வொரு வரிக்கும் உள்ள அர்த்தங்க. நீங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்பிக்கையோட முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி உங்க மனசுல எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் இந்த 4 வரியை நீங்க பாடுங்களேன். ஒரு 10 நிமிஷம் பாடுங்க. உங்க மனசுல உள்ள பாரம் குறையுதா இல்லையான்னு நீங்களே உணர்வீங்க. ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையுமே வெளியில போய் யாருக்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா சொல்லவே முடியாது. ஆனா கடவுள்கிட்ட மனம் விட்டு பேசலாம். தீபத்தை ஏற்றி வச்சு இந்த 4 வரியை உச்சரிச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. கட்டாயமா பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.